Hi students, welcome to Veda Max. நம்ம 10ஆம் வகுப்பில் புள்ளியியலும் நிகழ்தகவுங்கிற பாடத்தில் பயிற்சி 8.1ல் 13வது சம் பார்க்கலாம். 50 மாணவர்கள் 100 மீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொண்ட கால அளவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அதோட திட்ட விலக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு தொடர்ச்சியான நிகழ்வின் பரவலாக இருக்குது. ஏன்னா இது வந்து 8.5 to 9.5 9.5லேயே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே என்ன முடியுதோ அது அடுத்தது ஸ்டார்ட் ஆகுறது அதுலேயே ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா? இப்போது எடுத்துக்கொண்ட நேரம் வினாடியில் கொடுத்துருக்காங்க. அந்த மாணவர்களோட எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இதுக்கு திட்ட விலக்கம் நம்ம கண்டுபிடிக்கணும். திட்ட விலக்கம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு ஃபார்முலா தெரியும். சிக்மா ஈக்குவல் டு சி இன்ட்டு சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் எஃப்ஐ டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர். அந்த ஃபார்முலாவில் போட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போது நேரம் வந்து நமக்கு என்ன தெரியும்? 8.5 to 9.5ங்களா? இப்போ வந்து இது ரெண்டுக்கும் சென்டர் பாயிண்ட் என்னது? அதாவது இப்போது 8.5க்கும் 9.5க்கும் சென்டர் மையப்புள்ளி என்னென்னா 8.5 9 9.5ங்களா? அப்போ 9ங்கிறது தானே இதோட சென்டர் பாயிண்ட்டு. அதே மாதிரி 9.5 to 10.5க்கு 9.5 10 10.5ன்னு எழுதலாங்களா? அரையாக சேர்த்து எழுதலாம். அப்போது இதுக்கு 10 தான் சென்டர் பாயிண்ட். அப்போ இதுக்கு 11 12 13 அந்த மாதிரி மையப்புள்ளிகள் வரும். சரிங்களா? இப்போ வந்து இந்த எக்ஸ்ஐ மையப்புள்ளி என்னது? இதுக்கு 9ங்களா? 8 9 9.5. அப்போ 9 தான் வந்து மையப்புள்ளி. அடுத்தது 9.5 to 10.5ல் 9.5 10 10.5. அப்போ 10ங்கிறது மையப்புள்ளி. 10.5 to 11.5ல் என்ன வரும்? 10.5 11 11.5ங்களா? அப்போ 11ன்னு வரும். இங்கே 12 இங்கே 13ன்ட்டு வரும். சரிங்களா? எஃப்ஐயோட வேல்யூ என்னது? மாணவர்களோட எண்ணிக்கை தான் எஃப்ஐ. 6 8 17 10 9ங்களா? 6 8 17 10 9. ஓகேங்களா? இப்போது டிஐ கண்டுபிடிக்கணுங்களா? டிஐ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? எக்ஸ்ஐ மைனஸ் ஏ பை சிங்களா? இப்போ ஏவோட வேல்யூ சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ என்ன? இதில் இருக்கிற சென்டர் பாயிண்ட்டுங்களா? நடுப்புள்ளிங்களா? இப்போ 9 10 இங்கே 12 13 நடுவில் 11 இருக்குங்களா? அப்போது ஏ வந்து 11. சிங்கிறது என்னது? இந்த ரெண்டு இடைவெளிகளுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? 8.5லேருந்து 9.5க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்ன இருக்குது? 1ங்களா? இப்போ 9.5லேருந்து 8.5 கழிச்சா நமக்கு 1 தான் வரும். அதே மாதிரி 10.5லேருந்து 9.5 கழிச்சா 1. இது எல்லாமே வந்து 1ன்னு தான் வரும் அதோட டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? அப்போ சியோட மதிப்பு 1. நெக்ஸ்ட்டு டிஐ கண்டுபிடிக்கணும். டிஐக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ்ஐ மைனஸ் ஏ டிவைடட் பை சிங்களா? எக்ஸ்ஐ வந்து 9 மைனஸ் ஏ வந்து 11 டிவைடட் பை சியோட வேல்யூ 1ங்களா? அப்போது மைனஸ் 11லேருந்து 9 கழிச்சா மைனஸ் 2ன்னு வருங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸ்ஐ வந்து 10 மைனஸ் 11 டிவைடட் பை 1 மைனஸ் 1ன்னு வரும். இங்கே 11 மைனஸ் 11 டிவைடட் பை 1 என்ன வரும்? 0ங்களா? நெக்ஸ்ட்டு 12 மைனஸ் 11 டிவைடட் பை 1 என்ன வரும்? ப்ளஸ் 1 1 பை 1 1 தான். அடுத்தது 13 மைனஸ் 11 டிவைடட் பை 1னா ப்ளஸ் 2ன்னு வருங்களா? அவ்வளோதான். இது வந்து டிஐ. நெக்ஸ்ட்டு டிஐ ஸ்கொயர். டிஐயை ஸ்கொயர் பண்ணி எழுதுனா டிஐ ஸ்கொயர். 2 ஸ்கொயர் பண்ணால் 4 1 ஸ்கொயர் பண்ணால் 1 0 1 4ங்களா? எஃப்ஐ டிஐ. எஃப்ஐயோட வேல்யூ இதுங்களா? டிஐயோட வேல்யூ இது. ஓகேங்களா? இது எஃப்ஐ. இது ரெண்டையும் பெருக்கணுங்களா? எஃப்ஐயும் டிஐயும் பெருக்கணும். ஓகேங்களா? 6 2 பெருக்கினா மைனஸ் 12ன்னு வருங்களா? 8 மைனஸ் 1 மைனஸ் 8. அடுத்தது 17 இன்ட்டு அதாவது 17 இன்ட்டு 0 0ங்களா? டிஐ ஸ்கொயரில் பெருக்கிடக்கூடாது, டிஐயில் பெருக்கணும். நெக்ஸ்ட்டு 10 10யும் 1யும் பெருக்கணுமா? 10 9 4 அதை 9 2யும் பெருக்கணும். ஏன்னா டிஐயை தானே பெருக்கணும். 2 18ன்னு வருங்களா? நெக்ஸ்ட்டு எஃப்ஐ டிஐ ஸ்கொயர். இந்த எஃப்ஐயும் டிஐ ஸ்கொயரையும் பெருக்கணும் இதையும். இப்போ 6 4 24. அடுத்தது எஃப்ஐ டிஐ ஸ்கொயருங்களா? 1 8யும் பெருக்குனா 8.
நெக்ஸ்ட்டு 17யும் 0வையும் பெருக்கினா 0, 10யும் 1ஐயும் பெருக்கினா 10, 4 9 36ங்களா 36. இப்போது கேபிட்டல் என் வந்து எஃப்ஐயை கூட்டுறது தான் கேபிட்டல் என்னங்களா. கேபிட்டல் என் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இதெல்லாம் கூட்டினா நமக்கு என்ன வரும்னா 50ன்னு வருங்களா, 50ன்னு வரும். நெக்ஸ்ட்டு சம்மேஷன் எஃப்ஐடிஐயோட வேல்யூ, சம்மேஷன் எஃப்ஐடிஐயோட வேல்யூ என்ன நமக்கு கிடைக்கும், இது வந்து -20, இங்கே +28ன்னு வருங்களா. 28லேருந்து 20 கழிச்சோமா +8ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்தது சம்மேஷன் எஃப்ஐடிஐ ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும்னா, இது எல்லாத்தையுமே கூட்டினோமா நமக்கு 78ன்னு வரும். ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் ஃபார்முலாவில் நமக்கு தேவையான ஃபார்முலாவுக்கான வேல்யூ எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சியோட மதிப்பு 1 பெருக்கல் √ சமேஷன் எஃப்ஐடிஐ ஸ்கொயரோட வேல்யூ 78/50 மைனஸ் சமேஷன் எஃப்ஐடிஐ வந்து 8/50 ஹோல் ஸ்கொயர்னு வருங்களா ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு 1ஆல் பெருக்குனா 1 தான். ஓகேங்களா. இதை எப்படி எழுதலான்னா 78/50 மைனஸ் இது வந்து எப்படி எழுதலாம், 8 8 64ன்னு எழுதலாங்களா. ஸ்கொயர் பண்ணால் 50 ஸ்கொயர் பண்ணால் 50 × 50ன்னு எழுதலாம். இப்போது நமக்கு பகுதி 2 சேமாக இருந்தால் கீழே மேலே இருக்கிறத மைனஸ் பண்ணி அப்படியே எழுதிக்கலாங்களா. அப்போ பகுதி சேமாக இல்லை, இங்கே என்ன இருக்குது 50ஆல், அப்படின்னா நம்ம பெருக்கி வகுக்கணும். ஏன்னா இங்கே 2 டைம் 50 இருக்குது, இங்கே 1 டைம் இருக்குது. அப்போ மேலேயும் கீழேயும் 50ஆல் பெருக்கணும். பெருக்கணும் நமக்கு என்ன கிடைக்குன்னா, இப்போது பகுதியில் 50 பெருக்கல் 50ன்னு வந்துருங்களா. இந்த 78ஐயும் 50ஐயும் பெருக்கணுமா நமக்கு என்ன கிடைக்குன்னா 3900ன்னு கிடைக்கும். மைனஸ் இங்கே 64ங்களா. நெக்ஸ்ட்டு என்ன கிடைக்கும், இப்போது இந்த 50க்கு ரூட் எடுத்தால் 1/50ன்னு வந்துருங்களா. இந்த 3900லேருந்து 64 மைனஸ் பண்ணாமல் என்ன கிடைக்கும் நமக்கு 3834ன்னு வருங்களா. 36ன்னு வரும். 3836ன்னு வரும். இதுக்கு நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. வர்க்கமூலம் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் நமக்கு, 3836க்கு வர்க்கமூலம் எடுக்கணும். 2 நம்பராக பிரிக்கணுங்களா. இப்போ 38க்கு என்ன வர்க்கமூலம் 6 36ன்னு எழுதலாங்களா. ரிமைனிங் 2 டிஜிட்டாக கீழே இறக்கி போடணும். 236 மேலே இருக்கிற ஈவை 2ஆல் பெருக்கணுங்களா, 12ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வாய்ப்பாட்டால் போடலான்னா 1ஆம் வாய்ப்பாடு தான் வரும். ஏன்னா ஓர் 21 ஓர் 121 121ன்னு வரும். 2னா 40க்கு மேலே போயிருங்க, 36 தான் இருக்குது, அதனால் ஒரு டைம் மட்டும்தான் வரும். 6லேருந்து 1 கழிச்சோமா 5, 3லேருந்து 2 கழிச்சோமா 1, 2லேருந்து 1 கழிச்சா 1. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே இறக்கிறதுக்கு நம்பர் இல்லை, அப்போ என்ன பண்ணலாம், புள்ளி வச்சு 2 0 போட்டுக்கணும். ஓகேங்களா. ஏன்னா 2 டிஜிட்டாக தான் இறக்கணும். இந்த ஈவை 2ஆல் பெருக்கணும் என்ன வரும், 1 2 6 2 12ங்களா, 122ன்னு வரும். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த வாய்ப்பாட்டால் போடலாம், 9ஆம் வாய்ப்பாட்டால் போடலாம். ஓகேங்களா. 9ஆம் வாய்ப்பாட்டால் போட்டால் 9 9 81ங்களா, 81. ஏன்னா அங்கே 0 வர்றதுனால 81க்கு 1 மீதி 8 இருக்கும். 2 9 18, 2 9 18 8 26ன்னு வரும். 26 ரிமைனிங் 2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 2 9 18 2 20க்கு 0 மீதி 2, 1 9 9 2 11ன்னு வரும். ஓகேங்களா. இப்போது 11500லேருந்து 11061 நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ இங்கேருந்து கடை வாங்கினா 10, 10ல் 1 கழிச்சா 9ன்னு வரும். நெக்ஸ்ட் இங்கே 9 இருக்கும், 9ல் 6 கழிச்சோமா என்ன வரும் 3ங்களா, 3ன்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு இங்கே 4 இருக்குங்களா, ஏன்னா ஒன்று கடன் கொடுத்துட்டா அங்கே 4 இருக்கும். அவ்வளோதான், 439ங்களா. நெக்ஸ்ட்டு இதை வந்து என்ன பண்ணலாம், 2ஆல் ஈவெல்லாம் 2ஆல் பெருக்கணுங்களா. 9 2 18க்கு 8 ரிமைனிங் 1, 1 2 1 3, 6 2 12. இங்கே வந்து 1238ன்னு வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ணலாம், 2 0 இறக்கி போடணுங்களா. இப்போது 3ஆம் வாய்ப்பாட்டால் போடலாம்.
3ஆம் வாய்ப்பாட்டால் போட்டால் 3 9. நெக்ஸ்ட்டு 8 24க்கு 4 மீதி 2, 3 9 9 2 11க்கு 1 மீதி 1, 3 2 6 1 7, 4 3 3. இதை கழிச்சா எது வந்தாலும் நமக்கு ஓகே தான். நம்ம வந்து 61 புள்ளி மேலே இருக்கிற ஈவு மட்டும் நமக்கு கிடைச்சா போதுமானது. 1/50. இதுக்கு ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கிது? வர்க்கமூலம் எடுத்தால் 61.93 61.93 நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது இதை வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணணும். சிம்ப்ளிஃபை பண்ணனா நம்மளுக்கு என்ன வரும்? 5ஆம் வாய்ப்பாட்டால் பண்ணலாங்களா? 5ஆம் வாய்ப்பாட்டால் பண்ணோமா வகுத்தரலாம் விடுங்க. 61.93ங்களா? இதை வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 50 50. ரிமைனிங் என்ன? 11ங்களா? அப்போ இங்கே புள்ளி இருக்குது, இங்கே ஒரு 9 இறக்கி போடலாங்களா? அடுத்தது நமக்கு 2 டைம்ஸ் வருங்களா? 2 டைம்ஸ்னால் 2 50 100ன்னு வருங்களா? ரிமைனிங் இந்த 19 அப்படியே வரும். அடுத்தது 3 கீழே இறக்கி போட்டோமா 3 50 150ன்னு வரும். ரிமைனிங் 43ன்னு வரும். அப்போ 1.23 அந்த மாதிரி வருங்களா? அடுத்தது இங்கே வந்து ஆல்ரெடி புள்ளிக்கிறதுனால 0 சேர்த்திக்கலாங்களா? ஏன்னா இங்கே 43 இருக்குது, இங்கே 50 இருக்குது, அதனால் அடங்காது. அதனால் 0 ஒன்று சேர்த்திக்கிட்டோமா 8ங்களா? 8 40 400ன்னு வரும். ரிமைனிங் 30 வருங்களா? இப்போது புள்ளிக்கு அடுத்து நமக்கு 3 ஸ்தானம் வந்து போதுமானதாக இருக்கும். 1.238. இதில் நம்ம 2 தசம இடத்திருத்தமாக எழுதணுன்னா எப்படி எழுதலான்னா 1. இந்த 3ஆவது ஸ்தானத்துக்கு அடுத்த நம்பர் வந்து 5 அல்லது 5 விட பெருசாக இருந்தால் அதாவது 2ஆவது ஸ்தானத்துக்கு அடுத்த நம்பர் 5 அல்லது 5 விட பெருசாக இருந்தால் இந்த 2ஆவது ஸ்தானத்தில் 1 கூட்டிக்கணுங்களா? அப்போ 1.24. இதுதான் வந்து இந்த கணக்கோட திட்ட விளக்கம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சம். இந்த கொஷின் நம்பர் 13 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.